2024 வெளியான இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்கள்லாம் யூடியூபர்ஸ் மற்றும் பீப்புள்ஸோட ரிவ்யூனால தான் ஓடாமல் போனதுனாலையும் இதனால் பெருமளவில் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் கூறப்பட்டிருக்கு. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தியேட்டரில் மக்கள் அதிகமாக படம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த ரிவ்யூ சிஸ்டமை தியேட்டர்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் சேனல்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைக் எடுத்துகிட்டு தியேட்டர் முன்னாடி மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்குற அந்த ஒரு விஷயத்தை இனி தியேட்டர் வளாகங்களுக்குள்ளேயும் தியேட்டர்களுக்கு அருகாமையிலையும் தியேட்டர் நிர்வாகம் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது பற்றின மக்கள் ஒப்பீனியன் என்னென்னா, அமரன், லப்பர் பந்து, லக்கி பாஸ்கர் இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் மக்கள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது இல்லையே. மக்களோட நல்ல ரிவ்யூ சிஸ்டத்தினால தான் இந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுலேயும் சொல்லப்போனால் லப்பர் பந்து, லக்கி பாஸ்கர் இதுக்கெல்லாம் பெரிய அளவில் விளம்பரமும் பண்ணலை. ஆனால் மக்கள் படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல தான் அதுக்கான ஸ்க்ரீன்ஸ் அதிகமாச்சு, வசூலும் கூடுச்சு. இப்படி ஒரு நல்ல ரிவ்யூ சிஸ்டம் இல்லைனா மிகப்பெரிய அமரன் திரைப்படத்தோட லக்கி பாஸ்கர் போட்டி போட்டு அதுக்கு ஈக்குவலான வசூலை பண்ணியிருக்க முடியுமா? இப்போ கூட இந்த லெட்டர் பேடில் மக்கள் தப்பான ரிவ்யூ சொல்லிட்டதுனால ஒரு நல்ல படைப்பு வீணாகிட்டதாகவும் ஒரு நல்ல திரைப்படத்தை மக்கள் கொண்டாட தவறிட்டதாகவும் அவங்க வருத்தம் தெரிவிக்கலை. மாறாக பொருட்சேதம், நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டாக இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் சொன்னது தான். என்னதான் நம்ம கஷ்டப்படுறோம், உழைப்பு போடுறோம், பணத்தை போடுறோன்னு 1000 சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாருமே கோடியில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து அவனுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் சம்பளத்தில் ஃபேமிலிக்குன்னு இருக்கிற ஒரு பட்ஜெட்டில் இருந்து 200 ரூபா ஒதுக்கி படம் பார்க்க வராங்கன்னா உங்களோட அந்த கோடி ரூபா பிஸ்னஸை விட அந்த 200 ரூபாய்க்கான மதிப்பு அதிகம். பொதுவாக இங்கே தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே மன நிம்மதிக்காகவும் சினிமா அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களும் தான் வர்றாங்க. அப்படி வர்றவங்க யாரும் பொய்யான விமர்சனங்களை சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கு பிடிக்காத படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி வரணும்னு ஆசைப்படுறதில்ல. அவங்களோட காசில் அவங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பார்த்துட்டு போகிறாங்க. அதில் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு எல்லா விதமான கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. தனிப்பட்ட தாக்குதல் தொடுக்கிறது தவிர. அவ்வளோதான் இந்த வீடியோ. காசு கொடுத்து படம் பார்க்குற மக்கள் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தியேட்டர் வளாகங்களுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.